அயோக்கியப்பை என்ன தைரியம் இருந்தா கொலை செய்து பிறத்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டா போட்டுப்பான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஓஹோ, பேப்பரை படிக்கிறீங்களா? ஆமா சார், கொலையாளிய பிடிக்க முடியாம போலீஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது கிடைக்காம இருக்க போறான். ஏன் சார், கொலை செய்யும் போதே அகப்படாதன பதவிக்கு போய் சிக்குவானா? போலீஸ் வாழைப்பழம் தின்னுட்டு இருப்பாங்க. கொலை செய்த முதுகுக்கு பின்னாலேயே தோற்றிட்டு தான் இருப்பாங்க. அவன் லட்சாதிபதியா இருக்கட்டுமே, பிடிக்கிறதுதான். உங்களுக்கு என்ன சார் போலீஸ் மேல இவ்வளவு அபிமானம்? உங்களையே சிஐடியா போட்டுருக்கலாம் போல் இருக்கேன். போறது என்ன, நானே ஒரு சிஐடி தான். இப்ப கூட ஒரு கொலை கேஸ பிடிக்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க சிஐடியா? ஆமா சார், இந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு நம்ம ஆளை பிடிச்சு கொடுத்தாதான் போலீஸ் அதுக்கப்புறம் விசாரிப்பாங்கல்ல. நீங்க என்ன சார் அபிப்பிராயப்படுறீங்க? ஓஹோ, நீங்க அந்த கொலைகாரன் சொல்றீங்களா? நான் என்ன போய் நினைச்சீங்க சார்? என்ன சார் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்? நான் வந்து சார், நீங்க பாக்காட்டி இருந்தால் இந்த டிக்கெட்டை வச்சுட்டு முழுக்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. விட்டாவலியா எவ்வளவு பேர் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டே பிரயாணம் பண்றாங்க இந்த நாட்டுல சார். அவனுக்கு ரயில் வண்டின்னா ஏதோ மாமியா விட்டு வரதட்சணை நினைப்பு சார். சில பேருக்கு டிக்கெட் பிளீஸ் அப்படின்னு உங்க குரல் கேட்டாதான் அப்பதான் தூக்கமே வரும். எழுப்பி கேட்டாக்கா இது ஜனநாயக நாடு, தூங்கறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ரயில்வே ஒரு ஜெயில் வரணும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பத்தி தயவுசா நினைக்காங்க. அவசரத்துல ஏற வேண்டி வந்தது. என்ன வேணுமா கேள் கொடுத்துறேன். 22 ரூபாய் சார். இந்த தர்மராஜன் தெரியுமா, சொர்க்கத்துக்கு போனாரு. போறப்ப இவர் வீட்டு கொல்ல பக்கம் வழியா தான் போனாரு போல இருக்குது. சரி சரி, உங்க டிக்கெட்டை கொடுங்க. யாரு கேக்குறீங்க டிக்கெட்டு? என்ன சார் நீங்க சும்மா தமாஷ் பண்ணிட்டு டிக்கெட்டு கேட்டுன்னு. அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர், டிக்கெட் எடுங்க. டிக்கெட் வாங்க ரயில் ஏறாங்களா? என்னையா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு? நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு. ஏறுறது பிளாட்ஃபார்ம், இறங்குறது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேற என்ன டிக்கெட் சார் வாங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நீ கீழே இறங்கல, போலீஸ்ல ஹேண்ட் பண்ண. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கேடி நினைச்சுக்கிட்டேன். இறங்கியா கீழே? மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இறங்கியா கீழே? இறங்கியா? இங்கிலீஷ் தெரியல பாவம். பாத்தீங்களா சார் எப்படிப்பட்ட கேடிகளா இருக்காங்கன்னு? இன்னும் எவ்வளவு பேர் அயோக்கியம் இருக்காங்களோ பக்கத்துல வந்துகிட்டே கத்தி போடுறவங்க. யாருக்கு தெரியும்? இறங்கியா கீழே? சார் யாரா பார்த்தா அசிங்கமா இருக்கு. இறங்கியா கீழே? இறங்கியா? சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது பார்த்து. என்ன சார் நீ ட்ரெயின் லேட்டுங்களா? 4 மணிக்கு லேட் ஆகுது தெரிஞ்சுதான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் சார். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. அலங்காரம் போறவனை பார்த்தா சிஐடி மாதிரி தெரியுது. என்னையே நோட்டை பார்த்துட்டு இருக்கான். வா ஃபாலோ பண்ணு. உபாய் சார், வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கஸ்டமர் உண்டு. அதாவது இந்த ரோகம் வேணுமா சந்திரலோகம் வேணுமா அதெல்லாம் நம்ம ஹோட்டல் ரூம்போட பேர் சார். ஒரு முறை என்டர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளி உலகத்தையே மறந்துடுவேன். ரொம்ப நல்லா பேசுறப்பா. உன் வார்த்தையே குடி வைக்கலாம் போல இருக்கு. சரி சரி, போடு. நடந்தா அக்கிரமம் மெட்ராஸில் நடக்கப்படாது. நம்ம கார் இதுல உட்காருங்க. ஐயா, இது காரோட குழந்தையா? கேவலப்படுத்தாதே. ஆனந்தாராட்சி அஸ்திவாரம் போடுறச்சா வாங்குற கார். நாமதேயம் சங்கர். அட்வான்ஸ் 10 ரூபாய் எடுங்க. ஏயா ஆனந்தாராஜ் போர்டே காமிக்கல, அதுக்குள்ள 10 ரூபாய் கேக்குது. எழுதிட்டா பணம் கொடுத்துருவேன் உங்களுக்கு. இந்தாங்க ரசீது. பாரிஸ்ல இருந்து ஒரு லேடியை லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அவளே அழிச்சுட்டு வந்துடுறேன். சேஞ்ச் இருந்தா ஒரு 4 days தரடா. அர்ஜென்ட்டா கால் சாப்பிடணும். அட்வான்ஸா? இது எந்த கணக்குல? நாகரிக உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமாச்சே. கொடுங்கோ, தந்துடுறேன். இதுயா இந்தா விடு. தேங்க்யூ. நம்ம கார் உட்காருவோம், வந்துடுறேன். யோ ராத்திரினா ரயில தூக்கம் இல்ல. ஓட்டத்துக்கு போன உடனே தூங்கணும். சீக்கிரம் வா. காரு அது கதவு கையோட விடுமா நினைச்சேன். நல்ல வேலை. அலங்காரம், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன் சிஐடியே தான். ஆமாம் பாஸ், எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட நம்ம சைடிய பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறான். முதல்ல கார் யாருடைய இதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரை தொடர்ந்து போய்
சிஐடியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே பாஸ். ஏன் டிரைவர் இன்னும் ஆந்தமன் ரோட்ல வரலையா? ஏன் பொம்பளை டிரைவர் இப்ப சடன் பிரேக் போடுறியே, இன்னும் வந்து மூஞ்சி உடனே என்ன ஆகுது? ஆமா, எந்த முட்டா உங்களுக்கு கார் டிரைவர் சொல்லி கொடுத்தான்? லைசன்ஸ் வச்சிருக்கியா? நல்லா பாரு, அது வந்து நாய் லைசன்ஸ் ஆக போகுது. நாய் லைசன்ஸ் ஆவது வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் யூ cannot mean. ஷட் அப். மேனர்ஸ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் வேற. ஆமா, இங்கிலீஷ் உங்க மெட்ராஸ்ல மட்டுமா இருக்கு, உலகம் பூராவும் இருக்கு. Stupid. You ought to be put in a lunatic asylum. என்னம்மா நானும் பாத்துக்கிட்டே சும்மா இங்கிலீஷ் டொன்ட்டோங்கிறியா? ஆனந்தமான கார் உங்க அப்பா மட்டும் சொத்து நினைச்சிட்டியா? நானும் மத்தவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீட் வாங்கி வச்சுக்கேன் தெரியுமா? யோ, மரியாதையா கீழ இறங்க போறியா இல்லையா? உன் ஹோட்டலுக்கும் என் காருக்கும் என்ன சம்பந்தம்? அடையும் 1000 தடவை வாங்கி அபூ சிந்தாமணியே கொஸ்டின் போட்டே கொள்றீங்க. ஆதிஷா பேசி இல்ல போலீஸ கூப்பிடுறேன். போலீஸா? ஆமா. இரு இரு, நானே கூப்பிடுறேன். என்ன போலீஸ், என்ன போலீஸ், இதம்மா. ஹெல்ப், போலீஸ். ஏன் சத்தம் போடுறேன்? பேசாம நான் கூப்பிட மாட்டேன். பாப்பா பாப்பா என் ஒத்தைக்கால் பூசு உன் காலில் இருக்குமா? எமோ ரெண்டையும் தூக்கிட்டு போக கூடாதா? அதே காதை விடுறதுதான் ஃபாஸ்ட் நினைச்சா காசை விடுறதையும் ஃபாஸ்டா இருக்காங்களே. குமாரி உமா 14 5ஆம் வயசுல தரும் மயிலாப்பூர் சென்னை 4. மிஸ் மயிலாப்பூரா? பாத்தேடா குழந்தை வந்துட்டாளே. என்ன பாகவதர்வாள் வந்துட்டேடா? மாமா என்னம்மா ரயில்ல வர்ற சிநேகிதியை கூட்டு வர்றேன்னு போயிட்டு தனியா வர்ற? அவ வரவே இல்லப்பா. அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல 4 கீர்த்தனையும் 4 ஆராதனையும் முடிச்சுட்டேனே. ஆமாம்மா, பாவுதர் உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பாடத்தை ஆரம்பிங்க. சொல்றது சார் சார் சார், ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னையா 10,001வது தடவையா பார்வதி அம்மாவுடைய விலாசம் கிடைச்சிருக்குதா? இல்ல சார், உண்மையான பார்வதி அம்மாவும் அவங்க புள்ளையும் திருச்சி மலவாச தெருவுல குடியிருக்காங்களாம். அத கண்ணாலே பார்த்துட்டு வந்திருக்கா நம்ம படக்கடை பஞ்சாட்சரம். முருகையா முருகையா, இந்த தடவையாவது இவங்க அவங்களாவே இருக்கட்டும். வாயா போய் பார்த்து வந்துருவோம். அம்மா நான் போய் பார்த்து வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஏமா பாட ஆரம்பிச்சுடலாமா? என்ன மேல் சாயில போறது? என்ன ஆச்சு? தலை சுத்துதே, தலை சுத்துறதா? தலை சுத்துதே. சுத்தப்படாதே. ராதா ராதா மாஸ்டர். ராதா வராதா? ஏன் வராது? காபி தானே. உங்களுக்கு காபி இல்லன்னா கர்நாடக சங்கீதமே வராதா? தத்து பித்துன்னு உளராத, இங்க வந்து பாரு. ஐயோ, என்ன சார், என்ன உங்களுக்கு? நன்னா சிரிச்சுட்டே இருந்தா பாடத்தை ஆரம்பிக்கும். நான் பாட ஆரம்பிச்சேன், வீல்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. இல்லடா தாய் மேல போடுறேன்னு பார்த்தேன், வெட்டி போட்ட வாழை தட்டாட்டு சாஞ்சு விட்டு நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஐயோ உமா, என்னடி ஆச்சு? பாகவதர்வாள், இந்த மயக்கம் வழக்கமானதுதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இது எப்பவும் டியூஷனுக்கு பின்னாடி வரும், இப்ப முன்னாடியே வந்திருக்கு, அவ்வளவுதான். சங்கீத சஞ்சீவின எப்பேற்பட்ட டிசீஸ் நிவர்த்தி பண்ணிடும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பாரு, என்ன மயக்கம் டி 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 என் தகை கண்ட ஊடல் என்ன மயக்கம் டி 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 டி. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. தால முடியவில்லை. கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க குரலை கேட்டா அவ குரவலை நெரிக்கிற மாதிரி இருக்கு. உமா உயிரோட இருந்தா நாளைக்கு கூட அவளை சந்தோஷமா சாகடிக்கலாம். இன்று போய் நாளை வரடா. ஸ்ரீமான் ராமச்சந்திரன் சொன்ன வார்த்தை உன் வாயில மாட்டின்று லாட்டரி அடிக்கிறது. மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளை முதல் எம்.கே. தியாகராஜ் பாகவதர் வரை என்ன சர்டிஃபை பண்ணிருக்கா. பட் பரவாயில்ல, நான் இப்ப புறப்பட்டுறேன். பொடி டப்பா ஏன் டப்பா? இன்று போய் நாளை வாரே. நிஜமாவா? ஐயோ பேசாதடி, அது திரும்பி வந்தா போகுது. அப்பாடா, அந்த கரடியோட பிர்காவை கேட்கும் போது என் காதுக்குள்ள ஜட்கா வண்டி ஓடுற மாதிரி இருக்கு. இதுவே உன் காதுல கத்தி இருந்தா உன் காதுல தேனாறு ஓடுற மாதிரி இருந்திருக்கும். நீ சுத்த ஓல்ட் மாடல். ஆமா, கார்ல பை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா.
நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போயிட்டு வந்த? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கா போயிட்டு வருவேன்? ஏண்டி மறைக்கிற? நான் ஏன் மறைக்கணும்? நீ என்ன என் உண்மையான வயசியா கேட்ட? சரிதான், நிறுத்து. போயும் காதல் பெருசா? இந்த பூஸ்ட் தானே கிடைச்சது உனக்கு? ஆஹா, இது அந்த ஆளோட போட்டு இல்ல. உன் எதிர்கால ஹஸ்பண்ட எனக்காக சஸ்பெண்ட் பண்ணாதம்மா. நான்சென்ஸ், தூக்கி எறியாத. அவசரப்படாத. அரப்பவன் மோதிரத்தை தொலைச்சிட்டாள்னு சகுந்தலிய துஷ்யந்தன் நீ என் சம்சாரமே இல்லன்னுட்டான். நீ இந்த பாட்டா ஷூவை தூக்கி போட்டா உன் காதலன்னு உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஏய், நீ அதை கொடுக்க போறியா? கொண்ட. நம்மது கஷ்டப்பட்ட சொத்துல எப்படி போவோம்? அப்போ இதுதான் மிஸ் மயிலாப்பூர் விடா. மிஸ் மயிலாப்பூர், மிஸ் மயிலாப்பூர், யார் வீட்டுல மிஸ் மயிலாப்பூர்? ஒருத்தையுமே காணோம். யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு மிஸ் மயிலாப்பூர் குமார் உமா வேணும். உங்க பேரு? சங்கர். நான் நினைச்சேன் மிஸ் மயிலாப்பூர் மிஸ்டர் மயிலாப்பூர் தேடுதா? என்னடி காலங்காத்தால யார்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மேடம். குட். நீரா? எங்க வந்து என்ன சீனே மாறுது? துஷ்யந்தன் வாயில வர வேண்டிய கேள்வி சகுந்தலா வாயில வருது. அப்போ உமா இல்லையா சகுந்தலையா? ஷட் அப். எதுக்காக வந்தீர்? என்னம்மா அது சுருக்குன்னு பின்ன குத்த மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, இதனால்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னா போல் இருக்கு. ஐயா, ஆராய்ச்சி மணி, நீர் வந்த காரணம்? அம்மா வீரமணி, உங்ககிட்ட உங்க பர்ஸை கொடுத்துட்டு போறேன் வந்தேன். பாத்தியா ராதா? சாரி. ஏன் பர்ஸேதான்? யோ, நீர் பிக் பாக்கெட் தானே? கேள்வியே தப்பு. நான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம ஏன் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ, இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அரைஞ்சாமே சித்தரு, இந்த கண்ணா அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? கவர்ச்சியா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீர். ஏமாத்துறவங்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா தான் இருக்கும். என்ன செய்யறது? இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு மடிப்பிலையும் ஒரு சதி மறந்து கிடக்கு. என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு அட்வைசரா இருந்தவர் மாதிரி பேசுறீரே. என் கார்ல நீர் வந்து ஏற காரணம் என்ன? அது எங்க அம்மா செய்த தவறு. என்ன வஞ்சம் தெரியாததான் வளர்த்துட்டாங்க. அதனால்தான் அந்த பாவி வைகுண்டம் பிரிச்ச வளர வந்துட்டேன். இந்த பாரு, ஆந்தா ராஜ்ய தங்கத்துக்கு அட்வான்ஸ் கேட்டான், கொடுத்தேன். இதாண்டா காரு, படுத்துக்க, அப்புறம் போகலாமா. நீ என்ன போல கஷ்டம்னு நினைச்சேன். அப்புறம்தான் மின்னல் வெட்டி இடிச்சு மழையோ பெய்த. அப்ப புரிஞ்சுட்டேன். அடடா, உண்மை புரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். வெரி சாரி. அம்மா, இந்த ஒரு வார்த்தையை தாக்கில வச்சுக்கிட்டு ஊர்வமுக்கு போகாத. என்ன போல எல்லாரும் அப்பாவியா இருக்க மாட்டான். பார்த்துமா? வர்றேன். காசு பாவம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பத்திரமா ஏமா தரீங்க? நான் சந்தேகமா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல? எப்படி நீ கண்டுபிடிச்ச? இந்த காலத்துல கிடைச்ச 1000 ரூபாவை யார் திருப்பி கொடுப்பாங்க? ஆமா, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு விலை மதிப்பில்லாத உன் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரேடி. என்னடி வளர்ற? உமா, வாரண்ட் இல்லாம வந்து நோய் அம்மினாடி காதல் போடி. உமா, குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ரோகம் சந்திரரோகம் எல்லாம் அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர் இல்ல, ஒரு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாட்டி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்துடுவோம். அது அயோக்கிய பேரு. ஓ அக்கிரமத்துல எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எல்லாம் வாங்கிட்டேன். தொலையா ஆமா, என் மேல என்ன கோவம்? தவுல்ல ஸ்ருதி சேகர் மாதிரி இப்படி போட்டு அடிச்சுட்டியா?
அப்படி ஒண்ணும் இல்ல, இந்த வைகுண்டாங்கிற ஒரு பையன் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறான். நீ மனுஷன் ட்ரெஸ் போட்டு இருந்தியா? அதுக்காக என்ன போட்டு அடிச்சு விட்டேன். ஆமா, என்ன இங்க நீ எதிர்பார்க்கல இல்ல? நிச்சயம் எதிர்பார்த்தேன். அட்ரஸ் இல்லாம மெட்ராஸ் வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது இந்த மாதிரி இடங்கள் தானே. அது கிடக்கட்டும். ஏன் மிஸ்டர், உங்களுடைய நிரந்தர மாளிகை இதானா? இது தேவையில்லையே. நேத்து நான் இருந்த இடத்தை பார்த்திருக்கணும். கார்பரேஷன் குழாய்க்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்தேன். அது கிடக்கட்டும். நீ இந்த சிங்கார சென்னைக்கு வருகை தந்த காரணம் என்னவோ? என் குடும்பத்துக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசம் பண்ண படுபாவை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தேன். கவலைப்படாத, எனக்கு தெரியாத படுபாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க லிஸ்டே எங்கையில இருக்குது. ஆமா, உன் ஆள் பேர் என்ன? சோழமலை. சோழமலை? இது நம்ம லிஸ்ட்ல இல்லாத பேரா இருக்குது. சோழமலை பேரு ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கான். என் தாயோட கண்ணீருக்கு காரணமான அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை கிழிச்சு தோழமே கத்துறேன். நீ என்ன ஆட பிடிக்க வந்தியா, பந்தல் போட வந்தியா? அனாவசியமா விளையாடாத. உதவி செய்யறாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கு. அந்த ஆள் கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, நாளை இதே எடுத்துக்கலாம். பல இனிஷியல்ல உனக்கு எத்தனை சோழமலை வேணும் பார்த்து எடுத்துக்க. குட் பை. அப்பா, நான் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சா எனக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? நீ தோத்தாலும் இந்த லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கு நீதானமா வாரிசு. நான் இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரன். ஏன்பா 20 வருஷத்து கனவுல இருந்து நீங்க இன்னும் விழிக்கலையே? கனவா? பார்வதி அம்மாளை நான் கண்டுபிடிக்க போறதும் சங்கர் உன் கழுத்துல 3 முடிச்சு போட போறதும் நிச்சயமா நடக்க போறதம்மா. ஐயோ, அக்காவை அடிச்சிட்டியம்மா. அம்மா, இந்த படத்துல நீ அடிச்சது என் இதயத்துல அடிச்ச மாதிரி இருக்குமா? அக்கா, ஆட்ட மும்முரத்துல தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. அம்மா, இவ்வளவு பிரியமுள்ள தங்கச்சியை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? 18 வருஷமா உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ எங்க இருக்கிறியோ, என்ன செய்கிறியோ,